தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேரிலே சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் டேனியல். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் டேனியல். என்ன சார் மதுரையில ஒரே போஸ்டா ஒட்டிருக்காங்க சார் விஜய்க்கு. அதுவும் 1,10,10,000 வாக்குகள் வித்தியாசத்துல எல்லாம் வெற்றி பெறுவார்னு போட்டிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க சார்? கிளியர் கட்டா ரெண்டு தலைவர்கள் தெளிவான முடிவு எடுத்துட்டாங்க. ஒன்னு மு.க. ஸ்டாலின் தன்னோட அணி இன்டாக்டா இருக்கு, வெற்றி பெற்ற அணி, இந்த அணியை இன்டாக்டா ஜோதி பாஸ் மாதிரி அவர் கொண்டு போறாரு. 3 முறை வெற்றி பெற்று இந்த அணிக்குள்ள வாக்கு அவருக்கு ஸ்டாச்சுரேட்டட் ஓட்டு மாதிரி ஆயிட்டு 40% உறுதியா எடுத்துருவாரு. நான் உறுதியா சொல்றேன். கழிஞ்ச விட 48 சொன்னேன், 47 இதோட நான் 45 அவருக்கு சொல்றேன். உறுதியா சொல்றேன். ஒரு இதுல ஹெட்டிங் நான் 50 சொன்னதா போட்டிருந்தாங்க. அது 50 சொன்னது ஒரு வாரம் இருமுறை இதழும் 55, இந்தியா டுடே இப்ப மோடி ஜெயிப்பாங்களா அவங்களும் 50 சொன்னா என்னோட கணிப்பு 45% தான் நான் வைக்கிறேன். ஸ்டாலினுக்கு இந்தியாவிலே பெஸ்ட் சிஎம்னு 55 கொடுக்குறாங்க இந்தியா டுடே. இன்னொரு தலைவர் தெளிவா நிற்கிறது செந்தமிழன் சீமான். அவரு அனங்காபுதூர்ல ஆக்கிரமிப்பு இடத்துல இருந்து மக்களை அகற்றும் போது நான் ஆட்சிக்கு ஆக்கிரமிப்பு இடங்களான எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் சமாதியை அகற்றுவேன், ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்தான அழகிய கடற்கரையில ஒரு திராவிட சுடுகாடு மாதிரி சமாதிகளான்னு ஓங்கி அடிச்சிட்டாரு. இது அவரு எடப்பாடி டாக்டர் ஐயாவை கூட தமிழர்கள்னு பாராட்டி பேசுவாரு. ஆனா எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்களை கன்னடர் மலையாளின்னு அடிச்சே பேசுறாரு. இன்னைக்கு திருச்சியில பெரும்புடு முத்திரையர், அவருக்கு பெரிய அளவுல பெரும்புடு முத்திரையர் சோரன் மாறனை பற்றி நாம் தமிழர் சீமான் அவருக்கு பெருமைகள், அவர் படைபல கண்டு பெற்ற வெற்றிகளை பற்றி அருமையா பேசியிருக்கிறாரு. வேற எந்த தலைவர்களும் இதுவரை தமிழ் மண்ணில் பெரும்புடு முத்திரையரை பற்றி இந்த அளவுக்கு புகழ்ந்து பேசல, சீமான் தான் பேசியிருக்கிறாரு. அதை பேசிக்கிட்டு ரிப்போர்ட்டர்ஸ் கேள்விக்கு தெள்ள தெளிவா அங்கேயும் இலவசம், இங்கேயும் இலவசம், அங்கேயும் இருட்டு, இங்கேயும் இருட்டு, அங்கேயும் திருட்டு, இங்கேயும் திருட்டு, அங்கேயும் ஊழல், இங்கேயும் ஊழல், அங்கேயும் லஞ்சம், இங்கேயும் லஞ்சம்னு நாங்கள் அடிப்படை மாற்றத்துக்கு வந்தவங்க. தெளிவா தமிழ் தேசிய ஆட்சியா மலரணும். முதலமைச்சர் சீமான் நாற்காலிக்கு பின்னாடி வேலுப்பிள்ளை பிரபாகரன், வேலுப்பிள்ளை பிரபாகரன் படம் இருக்கணும், இதுதான் எங்க லட்சியம்னு அவர் 234 தனிச்சு போட்டி 117 ஆண்கள், 117 பெண்கள், 130 சீட்டு, 30 வயசுக்கு உட்பட்ட இளைஞர்கள்னு அவர் தெள்ள தெளிவாக போயிட்டாரு. அது 30 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் 130 போட்டதெல்லாம் பெரிய சாதனை, இந்தியாவிலே எந்த கட்சியும் செய்யாத சாதனை. ஸோ நம்ம ஸ்கூல்ல தான் சொல்லுவாங்க இளைஞர்கள் தான் நாட்டின் எதிர்காலம்னு. 25 to 30 பேர் வயசு உள்ளவங்களுக்கு 130 சீட்டு, 50%க்கு மேல சீட்டு கொடுக்காருன்னா மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான அணுகுமுறையில சீமான் செய்யறாரு. அவர் கூட்டணி போறதுக்கோ அதுக்கோ இல்லைங்கிறத என்னோட கருத்து முழுக்க சரியா இருக்குது. இதை தாண்டி வேற யாருக்குமே ஸ்டாண்டு கரெக்டா இல்லை சார். இப்ப 2 பேருக்கும் கிளாரிட்டியோட ஸ்டாண்ட் இருக்குது, மற்றவங்க ஸ்டாண்ட்ல கிளாரிட்டி இல்லை. மற்றவங்க தான் வெளியே அவங்கள பற்றி பேசக்கூடியவங்க தான் ஆசைக்கு அப்படி இப்படின்னு பேசிக்காங்களே தவிர சம்பந்தப்பட்டவங்க தங்கள் அரசியல் நிலைப்பாட்டை கிளியர் பண்ணல, கிளாரிட்டியோட ஒரு ஸ்டாண்ட மற்ற யாருமே இதுவரை சொல்லல. இந்த விஜய் டீம் எடுத்த சர்வேல மேற்கு மண்டலம், மதுரை, சென்னையில எல்லாம் அவருக்கு பெரிய செல்வாக்கு இருக்கு. அதனாலதான் இந்த நம்பர்லாம் டிஃபைன் பண்ணி போட்டிருக்காங்க. இதெல்லாம் கற்பனை. சீமான் 8.2 எடுத்தது நிஜம். இந்த கருத்து கணிப்பு இதெல்லாம் கற்பனை, பொய். நான் அப்போ இது இந்தியா டுடே சர்வேயும் குமுத ரிப்போர்ட்டர் சர்வே நான் சொல்லிட்டேன். கிரெடிபிலிட்டி உள்ள பத்திரிகைகள் குமுத ரிப்போர்ட்டர் நாளைக்கு விற்கணும். அவங்க ஸ்டாலினுக்கு 55% போடுறாங்க. இந்தியா டுடே இதுவரை போட்டதுல வேற எந்த இதோடையும் கிரெடிபிலிட்டியோட போடக்கூடியவங்க. அவங்க மோடி இப்போ எலெக்ஷன் நடந்தா இந்தியாவில் தனி மெஜாரிட்டி பெறுவார், ஆனா தமிழ்நாட்டில் ஸ்டாலின் தான் ஸ்வீப் பண்ணுவார், ஸ்டாலினுக்கு இன்னும் கட்சியும் தாண்டி 55% இருக்குன்னு சொல்றாரு. இதெல்லாம் ஓரளவு கிரெடிபிலிட்டி உள்ள சர்வேகள். இந்த சர்வேகள்லாம் சும்மா விஜய்க்கு பாப்புலாரிட்டியை ஏத்துறதுக்கு பொய்யா போலியா கட்டமைக்கப்படக்கூடிய சர்வேகள் தான். சீமானுக்கு சர்வேல தினத்தந்தி 5% தான் போட்டாங்க, எடப்பாடிக்கு 34 போட்டாங்க. எடப்பாடி 19.4 வந்தாரு, சீமான் 8.2 வந்தாரு. ஸோ சர்வே வச்சு எல்லாம் சும்மா பண்றது ஒரு மோசடி பிரச்சாரம். ஜான் ஆரோக்கியசாமிக்கு விஜய் பணம் கொடுத்து வச்சிருக்கதே இதுக்காக தான் வச்சிருக்கிறாரு. ஏன்னா மோசடி பிரச்சாரம் பண்றது, கண்டிப்பா மோசடி பிரச்சாரம் பண்றதுக்கு தான் காசு கொடுத்து வச்சிருக்கிறாரு. நீங்க என்ன ஓட்டு எடுக்கிறீங்களோ அதுதான் நிஜம், இதெல்லாம் போலி, கற்பனை, ரீல். சீமான் தேர்தல் ஆணையம் சொல்லி 8.82 எடுத்தது ரியல், இது ரீல். இப்ப நான் சீமான் 17 எடுப்பாருங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷன். இது மோசடி பிரச்சாரம். சார் இப்ப அதுல குறிப்பா சார் அவங்க மதுரை மேற்க குறி வச்சு போறாங்க.
கிட்டத்தட்ட ஒரு எம்ஜிஆர் போல விஜய் அந்த பிரச்சாரமும் தவிர்க்க முடியலையே சார். எல்லா ஊடகங்கள்லயும் பார்த்தாலே அதை ஒரு தலைப்பு செய்தியா போட்டு அடுத்த எம்ஜிஆர் வந்து விஜய் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் போடுறாங்களே சார். சீமான் தெளிவா எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, சாராய வியாபாரிகளை கல்வி தந்தை ஆக்கினாரு, முல்லை பெரியார் உரிமையை கேரளாவுக்கு விட்டு கொடுத்தாருன்னு எம்ஜிஆர் அடிச்சு பேசுறாரு. கமலஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொன்னாரு. விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆர்னு சொன்னாரு. வைகோ எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொன்னாரு. சீமான் தெளிவா எம்ஜிஆரே ஊழல் பேர்வழி, அவரோட நினைவிடம் இயற்கை அளவு புரிஞ்ச கடற்கரை ஆக்கிரமிச்சிருக்குன்னு சொல்றாரு. விஜயை பற்றி இவங்க பிரச்சாரம் பண்றாங்க. விஜய் இன்னும் எதுவும் தெளிவா பேசல. ஆனா இப்ப அவருடைய ஸ்டாண்ட், அவருடைய இதெல்லாம் பார்க்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு அதிமுக வாக்கு வங்கியை தான் குறி வைக்கிறாங்களா? இவங்களோட டார்கெட் என்னவா இருக்கு சார்? எம்ஜிஆர் ஜெயலலிதா பின்னாடி இருந்த அந்த வாக்காளர்கள் ஈர்ப்பு சக்தியற்ற, ரோட் புல்லிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடியை விட்டுக்கிட்டு விஜய் போன்ற ஒரு நடிகர் வந்து 234 போட்டால் அவர் போட்டுக்கிட மாட்டாரு, அதுக்குள்ள எலிஜிபிலிட்டி இல்லை, அவர் திரும்பி போறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குங்கிறதான் என்னோட கணிப்பு. என்ன சார் திரும்பி போயிடுவாரா? என்ன ஒரே அதிர்ச்சியாவே கொடுத்துட்டு இருக்கீங்களே, எப்படி திரும்பி போவார் சார்? என்னோட கணிப்பு அதுதான். ஏன்னா எலெக்ஷன்ல நிக்க மாட்டாரா? எலெக்ஷன் நின்னாருன்னா விஜயகாந்த் விருத்தாச்சலத்துல நான்-1 போலரைசேஷன்ல பரையர்கள் ஆதரவுல ஜெயித்தாரு. இவருக்கு அப்படி எங்க இருக்கு, என்ன வாய்ப்பு இருக்கு அசம்பிளில ஜெயிக்கிறதுக்கு? இவருக்கு எதிராக ஒரு லாரன்ஸையோ, ராகவேந்திரா லாரன்ஸையோ, கார்த்தியோ ஒருத்தர் வந்து உதயநிதி ஸ்டாலின் கேண்டிடேட்டா போட்டாருன்னா இவர் டெபாசிட் வாங்குவாருன்னு என்ன கேரண்டி இருக்கு சார்? போய் கூட்டத்தெல்லாம் பாத்தீங்களா இல்லையா சார்? அது கூட்டம் தானே சார், ஓட்டு வரணும் இல்ல. கூட்டம் யாருக்கு தான் கூட்டம் வரல? சிவாயனசனுக்கு வராத கூட்டமா? என்றது ஹீரோன்னு இந்தியா டுடே பத்திரிகையில ஹெட்லைன்ல போட்டு எடுத்தாங்க. கடைசியில 2வது வந்தாரு திருவையாறுல ஜானகி கூட்டணியில. இப்ப இந்த ஆக மொத்தம் இவங்க கிட்டத்தட்ட பாக்குறப்ப இந்த பாப்புலாரிட்டி வச்சு எடப்பாடிக்கு நெகட்டிவா இருக்கிறத விஜய் பக்கெட்டு தள்ளுறதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஒரு ஓவர்வியூவா நம்ம எடுத்துக்கலாமா? அதற்கான வாய்ப்பு உண்டு. காரணம் 8.2% வாக்கு கருப்பு எம்ஜிஆரா தான் லேடி எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பாதிச்சு விஜயகாந்த் வாக்கெடுத்தாரு. எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொல்லி தான் கமலஹாசன் 3.7 எடுத்தாரு. அப்பந்தான் சீமான் சொன்னார் எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, சாராய வியாபாரிகளை கல்வி தந்தை ஆக்குறாருன்னு கமலஹாசனுக்கு எதிராக சொன்னாரு. ஸோ விஜயகாந்த், கமலஹாசன் போன்றவங்க திரைப்பட கலைஞர்கள் எம்ஜிஆர் கட்சியில இருந்து ஜெயலலிதாவை மீறி எம்ஜிஆரை மீறிய வாக்கெடுத்தாங்க. ஒருத்தர் இபிஎஸ் ஓபிஎஸ் மீறி வாக்கெடுத்தாரு. இப்ப ஈர்ப்பு சக்தி இபிஎஸ்க்கு இல்லாதனால விஜய் வந்து அந்த போயர், ஒட்டர், தொட்டிய நாயக்கர், அருந்ததியர், இந்த ரெட்டலைக்கு ஓட்டு போடக்கூடிய பாமர ஜனங்கள் வாக்களை விஜயால எடுக்க முடியும்னு கருதுறேன். அதே வேளையில வன்னியர் வாக்குகளையும் கொங்கு வேளாளர் வாக்குகளையும் விஜய் எடுக்க முடியாது. ஏன்னா வன்னியருக்கும் கொங்கு வேளாளர்களுக்கும் எடப்பாடி மூலமா அதிகாரம் கிடைக்கும். சமூகங்கள் அதிகாரத்துக்காக தான் இருக்குது. அதனால அதிகாரமற்ற சமூகங்களை நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவர், பரவராஜகுல மீனவர், காரணிகர், ஜங்கம், யோகீஸ்வரர், இந்த சமூகங்களை நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி பிசியில வந்து நான் செங்குந்தர், முத்தரையர், விஸ்வகர்மா, இந்த மாதிரிப்பட்ட யாதவர், பாதிக்கப்படக்கூடிய பரவல வாழக்கூடிய இந்த சமூகங்களையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இவங்களோட ஆஸ்பிரேஷன்ஸ் என்னங்கிறத நான் நெகோசியேட் பண்ண போறேன் தேர்தல் காலகட்டத்துக்குள்ள. இப்ப எடப்பாடி கிட்ட அரசியல் அதிகாரத்தோட எடப்பாடி பழனிசாமி வெள்ளாள கவுண்டர், தம்பித்துறை வெள்ளாள கவுண்டர், தங்கமணி வெள்ளாள கவுண்டர், வேலுமணி வெள்ளாள கவுண்டர், எம்ஆர் விஜயபாஸ்கர் வெள்ளாள கவுண்டர், இப்படி ஒரு பெரிய வெள்ளாள கவுண்டர் இதே பட்டாலியனே அந்த பகுதியில், மேற்கு பகுதியில் எடப்பாடி பின்னாடி இருக்காங்க. அவரே வெள்ளாள கவுண்டர் தான். அதே மாதிரி இங்க வந்து வன்னியர்கள் சிவி சண்முகம் வன்னியர், கேபி முனுசாமி வன்னியர், பெரியாருக்கு பாரதத்தினா வேணும்னு இன்னும் லாபி பண்ணிட்டு இருக்காரு. தம்பித்துறை கூட கனிமொழிக்கு டெலிகேஷன் லீடர்னா இவர் ஒரு மெம்பராவது தம்பித்துறை வாங்கிட்டாரு. இன்னும் கேபி முனுசாமி பெரியாருக்கு பாரதத்தினா மத்திய அரசுகிட்ட லாபி பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரு, வீரமணி, அன்பழகன், துரைக்கண்ணு குடும்பம், சம்பத்து, ஆர்மலித்தேவன், சுரத்தூர் ராஜேந்திரன், திருத்தணி கரி, இப்படி ஒரு பெரிய வன்னியர் பிளாக் வந்து இருக்கு. இந்த பகுதியில் வந்து மற்ற ஒரு அகமுடையாரையோ, செங்குந்தர்களையோ, உடையார்களையோ, ஒரு வெள்ளாளர்களையோ, ஒரு பறையர்களையோ லீடராட்டு நம்ம பார்க்க முடியாது. ஸோ இந்த சமூகங்கள் வந்து இன்னைக்கு தங்களுக்கு அரசியல் அதிகாரம் வருங்கிறதுல எடப்பாடி தரப்புக்கு ஆதரவா இருக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஸ்டாலினும்
அவரும் ஒரு இந்த கம்யூனிட்டியில வந்து புற விளையாட புற வன்னியர் தான் பண்றாரு. இதுக்கு விருப்பம் இருக்கு. ஸோ இங்க அரசியல் அதிகாரம் இல்லாத போயர், ஒட்டர், தொட்டிய நாயக்கர், அருந்ததியர் போன்ற ஸ்டேக்ஸ் இல்லாத சோமங்கள் ரெட்டையில ஓட்டு போட்டு நமக்கு என்ன இதுக்கு, நம்ம சீமானுக்கு ஓட்டு போடும் அல்லது விஜய்க்கு ஓட்டு போடும்னு விஜய் பின்னாடி இந்த சோமங்கள் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சார், ஆதவ் ஒரு பேட்டி கொடுக்கிறார். அதுல என்ன சொல்றாரு, பாஜகவோட அதிமுக போயிட்டு அதனால நாங்க கூட்டணிக்கு வைக்கல அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாஜகவோட அதிமுக போனதுனால கூட்டணி, அப்படி இல்லைன்னா கூட்டணி வச்சிருப்பாங்களா? பலன் நிரூபிக்காத உங்களை யாருங்க கூட்டணியில சேர்ப்பாங்க? ஒருத்தர் கையில வராத ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. இந்த அடிப்படையே தெரியாம ஆதவ அர்ஜுனா காதுல பூச்சுத்தினவனு பத்திரிகைக்காரன்னு ரீல் விட்டு எடுத்துடுறாரு. அது யாரா ரிப்போர்ட்டர் கேட்கணும், உங்க பலம் என்னங்க? சீமானுக்கு பலம் 8.2. ஆதவ அர்ஜுனா உங்க கட்சி பலம் என்ன? சும்மா ரீல் விட்டு தெரியாதீங்க. ஆதவ அர்ஜுனா பிரார்த்தனம் பண்ணாதீங்க. நீங்க என்ன ப்ரூவ் பண்ணிருக்கீங்க? பவன் கல்யாண் ப்ரூவ் பண்ணாரு, அல்லு அர்ஜுன் ப்ரூவ் பண்ணல. ப்ரூவ் பண்ணாத அல்லு அர்ஜுனால ஜெகனுக்கு எந்த ஓட்டையும், ஜெகன் ரெட்டிக்கு எந்த ஓட்டையும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. பவன் கல்யாணோட டபுள் மடங்கு கூட்டம் வந்து, அதே மாதிரி சிவாஜி கணேசன் ப்ரூவ் பண்ண, அதாவது அவரால் ஜானகிக்கு ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. விஜயகாந்த் ப்ரூவ் பண்ணவர், அவரு ஜெயலலிதாவுக்கு ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு. ஜெயலலிதா சிஎம் ஆனாங்க, எதிர்கட்சி ஆனாங்க. விஜய் ஓட்டை ப்ரூவ் பண்ணலங்கிறத மறந்துகிட்டு உங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்லாம் ஏமாளிகள் இழிச்ச வாங்கன்னு பேசாதீங்க மிஸ்டர் ஆதவ அர்ஜுனா ரெட்டின்னு ரெட்டிய பத்திரிகையாளர்கள் வார்ன் பண்ணியிருக்கணும். அவர் என்ன சொல்றாருங்கிறத இழிச்ச வாயர்கள் மாதிரி அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டதுதான் தவறு. இப்படி கேள்விகளை நெய் வடிதுன்னா கேட்கிறவன் கேனையனா இருந்தா என்னவும் சொல்லிட்டு இருப்பாங்க. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் உடனே அதை கேட்கணும். அன்ட்ரஸ்டட், நாட் ப்ரூவ்ட் இன்னும் விஜய் பற்றி சொல்றாரா ரவீந்திரன் துரைசாமி? கையில வராத ஓட்டை ஒருத்தர் எப்படி டிரான்ஸ்பர் பண்ண முடியும்? அதனாலதான் விஜய்க்கு செல்வாக்கு இல்லைன்னு சுமார் 9% வாக்கு தாமரையில பாஜக மட்டும் நிரூபிச்ச தாமரை கூட, அல்லது சட்டமன்றத்துல 3% வாக்கு நிரூபிச்சிருந்தாங்க. மக்களவையில 9, தாமரையில 11.4, என்டிஏ 18. இதுல வந்து பாஜக மட்டும் நம்ம எடுத்தோம்னா, சோ பாஜக 18% எதிர்ப்பு இருந்தாலும், மாநில உரிமைகள், இந்தி, சமஸ்கிருதம் பிரச்சனைகள் இருந்தாலும் பலன் நிரூபிக்காத விஜயை வச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஜானகி சிவாஜி மாதிரி காலி ஆயிரன்ட்டு எடப்பாடியே உங்களை வேண்டான்னு ஒதுக்கி தள்ளிக்கிட்டு பாஜக கூட போயிட்டாருன்னு எடுத்துக்கலாமா மிஸ்டர் ஆதவ அர்ஜுனுங்கிற கேள்வியை கேட்டிருக்கணும். அன்டெஸ்டட், நாட் ப்ரூவ்டு விஜயை விட நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் அன்வன் ஏஞ்சல்ங்கிற மாதிரி நிரூபிச்ச பாஜக மேலுன்னு உறுதிப்பட எடப்பாடி முடிவெடுத்துட்டாருன்னு நாம இதை எடுத்துக்கலாமா ஆதவ அர்ஜுன் ரிப்போர்ட்டர்ஸ் திருப்பி கேள்வி கேட்டிருக்கணும். இப்படி யாரும் திருப்பி கேள்வி கேட்கனாலதான் அன்டெஸ்டட், நாட் ப்ரூவ்டு விஜயை வந்து ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவ அர்ஜுனாவும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சார், இப்ப இந்த அதுல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாரு, அதிமுக வந்து தொடர் தோல்வியிலே இருக்கு, அவங்கள பத்தி நம்ம என்னத்த பேசணும் அப்படின்னு சொல்றாரு. அதிமுக தொடர் தோல்வியில் இருக்கிறது உண்மைதான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. இவரு 214 தொகுதி உண்மையிலே விஜய் போட்டுட்டாருன்னா, விஜயகாந்த், கமலஹாசன் அதிமுக பலகீனப்படுத்தின மாதிரி எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற நடிகர்கள் தலைமையில் இருந்த அதிமுகவை விஜயாலையும் பலகீனப்படுத்த முடியும். இது சிவகார்த்திகேயன் 214 போட்டாலும் பலகீனப்படுத்த முடியும், அஜித் 214 போட்டாலும் பலகீனப்படுத்த முடியும், சூர்யா 214 போட்டாலும் பலகீனப்படுத்த முடியும், விஜய் 214 போட்டாலும் பலகீனப்படுத்த முடியும். ரோட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள ஒருத்தர் 214 தொகுதியில கேண்டிடேட் போட்டா ஒரு வாக்கு பலம் வரும். அதை விஜய் போட்டுக்கிடுவாராங்கிறது டவுட். சார், இப்ப அந்த ஆதவுடைய பேச்சு, அவர் தான் இந்த அதிமுக தாவேக்கான கூட்டணியை செட் பண்ணாரு, பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு நமக்கு சில செய்திகள் கிடைக்குது. இப்ப அதுவே அவரே வந்து இந்த கூட்டணியை க்ளோஸ் பண்ண அந்த முடிவுக்கு அவர் நகர்ந்தாரோ? இப்ப அதிமுக தாவேக்கா வாய்ப்பே இல்லையோ? அதிமுக தாவேக்கன்னா பலம் நிரூபிக்காத தாவேக்கா கூட போனா ஜானகி சிவாஜி மாதிரி காலி ஆயிரம்னு ரவீந்திர துரைசாமி கருத்தை சகாதேவ மாதிரி இவன் சொல்லுவான், யா உண்மை என்ன, இவன் கருத்து சரின்னு கூட எடப்பாடி ஏற்றுக்கலாம். விஜய் வந்து 2024 ஆதவ அர்ஜுனாலாம் கிடையாது, 39 தொகுதி கேண்டிடேட் போட்டு ஒரு ஓட்டை காட்டிட்டாருன்னா விஜய்க்கு ஓட்டு விழவுன்னு நம்ம சொல்லியிருக்கலாம். அதை அவர் கோட்டை விட்டாரு, லெட்டர் பேடா இருந்துட்டாரு, சிஏ எதிர்ப்புன்னு லெட்டர் பேடா இருந்துட்டாரு. அப்புறம் விக்கிரவாண்டியில போலரைசேஷன் நடக்கும்போது அங்கேயும் ஒதுங்கிட்டாரு. பலன் நிரூபிக்காத ஒருத்தருக்கு ஓட்டு கிடையாதுங்கிறதுக்கு வந்து 2014 கோயம்புத்தூர்ல போய் விஜய் மோடியை பார்த்தும் ஜெயலலிதா அம்மையார் வந்து 39% சீமானுக்கு ஈழத்தமிழர் பிரச்சனை மூலமா 45% மாட்டு 6% வாக்க உயர்த்திட்டாங்க. அப்போ பலம் நிரூபிக்காத விஜய் செல்வாக்கு கிடையாது, வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு விஜயை முத நிரூபிச்சது ஜெயலலிதா அம்மையார். 2வது விக்கிரவாண்டி களத்துக்குள்ள விஜய் வராம இங்க கள்ளக்குறிச்சி சாராய சபை பார்த்தாரு.
அப்போ ஜான் ஆரோக்கியசாமி எல்லா ஊடக விளையாட்டையும் 20% ஓட்டு விஜய்க்கு விக்கிரவாண்டியில் இருக்கு, 1 கோடி மெம்பர்ஸ் இருக்காங்க, இங்க விக்கிரவாண்டியில் 50,000 மெம்பர் இருக்காங்கலாம் சொல்ல மட்டுமில்ல, சீமாங்கிட்டே பேசி விட்டுருங்க 20% ஓட்டு இருக்கு, 20% ஓட்டு இருக்கு, பேசி விட்டுருங்க, விஜய் பற்றி பேசி விட்டுருங்கன்னு கெஞ்சின்னு கெஞ்சினாரு, பரிதாபமா கெஞ்சினாரு. நாம தான் தெளிவா சொன்னோம், போலரைசேஷன் தான் அங்க நடக்கும். விஜய்க்கு வாக்கும் கிடையாது, ஒரு புண்ணாக்கும் கிடையாது, தெரு புழுதியும் கிடையாது, புண்ணாக்கும் கிடையாது, தெரு புழுதியும் கிடையாது. பல நிரூபிக்காத ஒருத்தர் எந்த ஓட்டையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அந்த வகையில நாம சொன்னபடி விக்கிரவாண்டியில நோட்டாவுக்கு ஓட்டு முன்ன விட குறைஞ்சு போச்சு. அதே நோட்டாவுக்கு ஈரோடு கிழக்குல சீமான் பெரியாரை பற்றி எதிராக பேசுனதுனால, பெரியாரே மண்ணுன்னு பேசுனதுனால செல்லூர் ராஜு வந்து அதிமுக ஓட்டர்ஸ் வந்து நோட்டாவுக்கு போடுவாங்கன்னாப்புல 3.5% ஓட்டு நோட்டாவுக்கு கிடைச்சது. பெரியாரை எதிர்த்து பேசின சீமானுக்கு நாங்க ஓட்டு போட மாட்டோம்னு KP முனுசாமி, CV சண்முகம் போன்றவங்க எல்லாம் போர்க்கொடி தூக்குனாங்க. அந்த ஓட்டுகள் எல்லாம் நோட்டாவுக்கு போச்சு. 3.5% ஓட்டு நோட்டாவுக்கு வந்து ஈரோடு கிழக்குல வந்தது. ஆனா இங்க விக்கிரவாண்டியில நோட்டாவுக்கு முன்னோட ஓட்டு குறைஞ்சு போச்சு. விஜய் ஒரு ஆளா மதிச்சு 50,000 மெம்பர்ஸ் விஜய்க்கு இருந்தும் ஒரு ஆளா மதிச்சு விக்கிரவாண்டியில விஜயோட கள்ளக்குறிச்சி சாராவை பார்த்து ஒருத்தர் கூட ஓட்டு போடல. இன்னும் சொல்ல போனா திமுகவுக்கு ஓட்டு அதிகமாயிட்டு, போலிங் அதிகமாயிட்டு. அதைத்தான் நான் சும்மா ஜாலியா சொல்லுவேன். உதயநிதி ஸ்டாலின் லெப்ட் ஹேண்ட்ல விஜய் டீல் பண்ணிட்டாரு, ஆதவ அர்ஜுன் உதயநிதி ஸ்டாலின் லெப்ட் ஹேண்ட்ல விஜய் டீல் பண்ணிட்டாரு ஜான் ஆரோக்கியசாமின்னு சொன்னேன். உடனே என்ன உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆளுன்னு ஜான் ஆதவ போடுறதே போடுங்க, உதயநிதி ஸ்டாலினுக்கு நிழலுப்பா, டெலிகேட்டட் பவர்ப்பா, ஸ்டாலினுக்கு ஆளுன்னு போடுப்பா, அதாவது கொஞ்சம் மரியாதையா இருக்கும். மிகப்பெரிய தலைவர் ஸ்டாலின், புரட்சி தலைவர் புரட்சி தலைவி முத்தமிழரசர்லாம் தாண்டி பெரிய உயரத்துல இருக்கிறாரு. அவருக்கு ஆளுனையாவது கார்ட்டூன் போடு, அவருக்கு நிழல் டெலிகேட்டட் பவர் உதயநிதிக்கு ஆள்லாம் கார்ட்டூன் போட்டு தப்பா போடாத. உனக்கு வேணா உதயநிதியை மேட்ச் பிக்ஸ் பண்ணி பெரிய ஆளா காட்டணும்னு எண்ணமா இருக்கலாம், நீ வேணா உதயநிதிக்கு ஆளா இருக்கலாம்னு ஆதவ அர்ஜுனாவையும் ஜான் ஆரோக்கியசாமியும் நானே அடிச்சேன். கண்டிப்பா. நன்றி சார். நன்றி.